بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: يحسبهم الجاهل أغنياء من التعفف. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: ومن يستعفف يعفه الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாகும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழும் காலம் முழுவதும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். தன்னுடைய சுயமரியாதையை பாதுகாப்பதில் மனிதன் கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். சில இடங்களில் சில நேரங்களில் அவனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வரும் பொழுது அவன் வேகப்படுகிறான், ஆத்திரப்படுகிறான். இதுவெல்லாம் மனித பண்புகளாக இருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் சுயமரியாதை என்பது ஒவ்வொருவர்களுக்கும் மிக அவசியமான ஒன்று என்பதை, மூமின்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்வதை பார்க்கிறோம். நம் வீட்டு பிள்ளைகளுக்கு வளர்க்கும் பொழுதே சுயமரியாதை சிந்தனையோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிறரை கண்டால் நீ மரியாதை செய் என்று சொல்வதை போல் உனக்கென்று சில மரியாதைகள் இருக்கிறது, அதை நீ கடைபிடித்து வாழ்வாயாக என்று அந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகளாக ஆண் பிள்ளைகளாக எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சுயமரியாதை சிந்தனையை ஊட்டிய அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்த்தாக்க வேண்டும். அது அவர்களின் தலையாய பொறுப்பு. குர்ஆன் இது குறித்து இப்படி பேசுகிறது: யஹ்ஸபுஹுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃபி. அவர்களின் வறுமையை பற்றி அறியாத மக்கள் அவர்கள் சுயமரியாதையின் காரணமாக செல்வந்தர்களாக இருப்பார்களோ என்று எண்ணிக்கொள்வார்கள். சிலர்கள் வறுமையில் இருந்தாலும் கூட சுயமரியாதை அவர்களிடத்தில் மேலோங்கி இருப்பதால் தன்னுடைய கஷ்டம், சிரமம், தன்னுடைய இயலாமை அதை யாரிடத்திலும் வெளியே காட்டிக் கொள்ள மாட்டார். பார்க்கும் பொழுது பெரிய பணக்காரருடைய ஒரு ரிச்சான தோற்றத்துல இருப்பாரு, யதார்த்தம் ஒரு ஏழையாக இருப்பார். இதற்கெல்லாம் காரணம் என்ற ஒரு ஏழை பணக்கார தோற்றத்துல எப்படி அவனால் இருக்க முடிகிறது என்றால், மார்க்கம் அவனுக்கு கற்றுத்தந்த சுயமரியாதை. உன்னுடைய உடையாலோ உன்னுடைய நடை உடை பாவனையாலோ நீ இயலாதவன் என்பதை காட்டிவிடாதே. நீ எல்லாவற்றையும் சுயநலத்தோடு, அதாவது சுயமரியாதையோடு பின்பற்று என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: யார் வாழும் காலத்தில் சுயமரியாதையை பேணி வாழுகிறாரோ அல்லாஹும் அவனை சுயமரியாதையோட வாழச் செய்வான். நம்ம வாழும் பொழுது எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அல்லாஹ் அதுக்கு உதவி செய்வான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியிலும் முஸ்லிமிலும் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுடைய நிலைப்பாடு இது குறித்து நிறைய வருகிறது. புகாரியிலும் முஸ்லிமிலும் இப்படியே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா வந்த பிறகு ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு தோழரை நியமனம் பண்ணாங்க. அபூபக்கர், நீங்க இவரோட இனிமே தோழரா இருக்கணும். உஸ்மான், நீங்க இவரோட தோழரா இருக்கணும். அலி, நீங்க இவரோட தோழரா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆளுக்கும் மக்காவாசிகள் ஒவ்வொருவருக்கும் மதீனாவாசிகளை ஒரு தோழராக, ஒரு உடன்பிறப்பை போல ஒரு உறவை ஏற்படுத்தினார்கள். அப்படி இருக்கிற நேரத்துல அப்துர்ரஹ்மான் இப்னு அஃப் ரலியல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து வரும் பொழுது பரம ஏழையா தான் வந்தார். 10 பைசா கையில காசு கிடையாது. அப்படிதான் வந்தார். அவர் மட்டுமல்ல, பலரும் அப்படிதான் வந்தாங்க. இவர் வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தோழராக ஸஅத் இப்னு ரபீஉ ரலியல்லாஹு தஆலா அவங்கற நியமனம் பண்ணாங்க. அவர் பெரிய பணக்கார். சாதி யாருன்னா மதீனாவுல பெரிய பணக்காரன ஒரு ஆள். அப்துர்ரஹ்மான் இப்னு அஃப் ரலியல்லாஹு ஏழையா மதீனாவுக்குள்ள வந்தார். அப்படியா, நீங்க எனக்கு தோழரா அப்படின்னு சொல்லிட்டு ஸஅத் ரலியல்லாஹு போய் அப்துர்ரஹ்மான் இப்னு அஃப் ரலியல்லாஹு சொன்னாரு, இந்த மதீனாவுலயே நான் பெரிய பணக்காரன், எனக்கு நிறைய சொத்து பத்து இருக்கு, நீங்க என் தோழர்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்படின்னு இருக்கிறதுனால என்னுடைய சொத்துல பாதியை உங்களுக்கு தந்துடுறேன். நீங்க எங்க தோழர் இல்லையா, சொன்னது நபியின் கட்டளை, நீங்க என் தோழர், என் சொத்துல பாதியை எடுத்துக்கோங்க. ஒண்ணுக்கும் மேற்பட்ட பெண்களோடு மனைவிமார்களோடு நான் வாழுகிறேன். பொதுவாகவே அரபு உலகத்துல ஒரு கல்யாணத்தோட நிப்பாட்ட மாட்டாங்க. 2, 3, 4 அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ற பழக்கம் மார்க்கம் அது அனுமதி தந்திருக்கிறது. குர்ஆன் அப்படித்தான் பேசுகிறது. அவர் சொல்றாரு, எனக்கு 2, 3 மனைவிமார் இருக்கிறாங்க. அந்த 2, 3 மனைவிமார்ல என் மனைவிட்ட நான் உட்கார்ந்து பேசி தலாக்கு கொடுத்துட்றேன். அந்த பெண் இதா இருக்கட்டும், அதன் பிறகு நானே உங்களுக்கு அந்த பெண்ணை மனம் முடிச்சு கொடுக்குறேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. என்னன்னு காரணம் கேட்டா, அன்னைக்கு கல்யாணம் முடிக்கிறதுல ஈஸியான விஷயம் இல்லை. அவங்க கேட்கிற மகரையெல்லாம் கொடுக்கணும். இன்னைக்கும் அரபு உலகத்துல ஆம்பளையா பிறந்த ஆளுதான் கல்யாணத்துக்கு கஷ்டப்படணும், பொம்பளையா பிறந்தவங்க கஷ்டப்பட தேவையில்லை. மார்க்க சட்டம் அப்படின்னு கூட நம்ம நாட்டு அப்படியே தலைகள் தான் இருக்கு இல்லையா. ஒண்ணுக்கு மேற்பட்ட பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டா படாத பாடுபடுறாரு இந்த தகப்பனாரு. ஆனா அரபு உலகத்துல மார்க்க சட்டப்படி பார்த்தா ஆம்பளை பிள்ளைங்க மகர் கொடுக்கறதுனால கல்யாணம் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப அப்துர்ரஹ்மான் அஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அந்த கல்யாண வயசுல இருக்கீங்க, காசு பணம் இல்லாம இருக்கிறீங்க, என் காசையும் தரேன், என் மனைவியே உங்களுக்கு நான் மனைவி ஆக்கி தந்துடுறேன், கல்யாணம் முடிச்சு தந்துடுறேன் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே இதை எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்துர்ரஹ்மான் அஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, லா ஹாஜத ஃபீ லீ ஃபீ ذلك, இது எதுவும் எனக்கு வேண்டாம். உங்க காசு வேண்டாம், உங்க பொருளாதாரம் வேண்டாம், நீங்க உங்க மனைவியாவே வச்சுக்கோங்க, நான் சுயமா சம்பாதிச்சு மகரு கொடுத்து அப்புறம் ஒரு பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹல் மின் சூகின் ஃபீஹி திஜாரா, இந்த மதீனாவுல வியாபாரம் பாக்குற மாதிரி கடைவீதி இருக்கா, அதை காட்டுங்க முதல்ல. கடைவீதி எங்க இருக்குன்னு மட்டும் சொன்னா போதும், நீங்க என் சகோதரர் தான், வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே கடைவீதியை காட்டுனாங்க. நேரா கடைவீதிக்கு போனாங்க, ஒரு சின்ன பொருளை வாங்கினாங்க, அதை 1, 2, 4, 5 பழுகி ஒரு காலத்துல மதீனாவிலேயே இந்த ஸஅத் ரலியல்லாஹு விட பெரிய பணக்காரரா அப்துர்ரஹ்மான் இப்னு அஃப் ரலியல்லாஹு மாறி போனான். ரசூலுல்லாஹ் பொது நிதின்னு எதை கேட்டாலும், இஸ்லாமிய வளர்ச்சிக்கு எதை கேட்டாலும் முதல்ல முந்திக்கிட்டு கொடுக்கறதுல இந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அஃப் ரலியல்லாஹு முதல் இடத்துல நிற்பாங்க. வரும்பொழுது ஒண்ணும் இல்லாம தான் வந்தார். கொடுக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு, எல்லாமும் தர்றேன்னு ஒருத்தர் சொல்றாரு, வாழ்க்கையை தர்றேங்கிறாரு, சொத்து பத்தை தர்றேங்கிறாரு, எனக்கு எதுவும் வேணாண்டாம். காரணம் சுயமரியாதை. இது எதுவும் நீ தராதப்பா, நானா சம்பாதிச்சுக்க முடியும், என்னால அது முடியும், நீ கொடுக்கிற மாதிரி நான் பிறருக்கு கொடுக்கவும் முடியும். அந்த சுயமரியாதை இருக்கு இல்லையா, இது இஸ்லாம் கற்று தந்ததுதான். நினைச்சா அவர் ஈஸியா வாங்கிக்கிட்டு சொத்து பத்தை வாங்கிக்கிட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிச்சுக்கிட்டு 10ஓட 15ஓட இருந்துட்டு போயிருக்கலாம். அது அவர் விரும்பல அப்படின்னா அவருடைய வரலாறு பெருசா பேசப்படுற மாதிரி இருந்திருக்காது இல்லையா. அவர் தனித்துவமாக அவருடைய வரலாற்றை சிறப்பிக்க பார்க்கிறார். அந்த அடிப்படையில் அவருக்கு அந்த சிந்தனையை தந்தது அந்த சுயமரியாதை என்று நினைப்பார். எதா இருந்தாலும் சுயமாக சம்பாதிக்க. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா, பச்சை மிளகாயை கடிச்சுக்கிட்டு பழைய கஞ்சி குடிச்சாலும் அது ஏன் பச்சை மிளகாய், ஏன் பழைய கஞ்சியா இருக்கணும், என்னுடையதா இருக்கணும். வாழ்ற வாழ்க்கை கோபுரமா குடிசையாங்கிறது முக்கியம் இல்ல, வீடு என்னுடையதா இருக்கணும்.
இன்னைக்கு நிறைய நாம வந்து வாங்குற காரா இருக்கட்டும், வீடு வாசலா இருக்கட்டும், பைக்குகள் எதா இருந்தாலும் பேங்குக்காரன் கொடுத்து வாங்குற மாதிரி தானே இருக்கு, வட்டிக்கு போய் வாங்குற மாதிரி தானே இருக்கு. இது வந்து ஓன் காரா லோன் காரா அப்படின்னு கேட்கிற மாதிரி தானே இருக்கு இல்லையா? 35 வருஷம் கடனாக ஒருத்தர் வீட்டை வாங்குறாரு, 35 வருஷம் கட்டணும். இது எப்படி அவருடைய ஓன் ஹவுஸா இருக்கும்? லோன் ஹவுஸ் இல்லையா? இப்ப இது எல்லாம் இந்த பேங்குக்காரன் நம்மளை கடனாளியா ஆக்கி நம்மளுக்கு சுயமரியாதை இல்லாம நம்மளை மட்டப்படுத்தி வைக்கிறதுக்கு லோன் தாரேன்னு சொல்லி டெலிபோன்ல அங்கங்க ஆளை பிடிக்கிறது. அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு, இது எல்லாமே சுயமரியாதை சிதைக்கிறது. கிரெடிட் கார்டு வச்சுக்கிற ஆளு பெருமையா நினைச்சுக்கிறாங்க, அப்படி ஸ்வைப் பண்ணா அது வாங்கிக்கலாம் இது வாங்கிக்கலாம். இல்ல, உன்னைய கடனாளி ஆக்க பாக்குறான், உன்கிட்ட இருக்க சுயமரியாதை இல்லாம ஆக்க பாக்குறான். எந்த பொருளை வாங்கினாலும் அது ஏன் காசா இருக்கணும். பிறருடைய காசுல கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அப்படிங்கிற பொழுது சுயமரியாதை அங்கே பாதிக்கப்படுகிறது. நான் தானே சம்பாதிச்சு கட்டுவேன் அப்படின்னு சொன்னாலும் கட்ட முடியாத காலம் வந்தா பேங்குக்காரன் வட்டிக்காரன் வீட்டுக்குள்ள நிற்பான், வாயில வந்ததெல்லாம் பேசுவான், உன்னுடைய காரை தூக்கிட்டு போவான், உன் வீட்டை ஜப்தி பண்ணுவான். சுயமரியாதை எங்க இருக்கு? கடனாளியா ஆன பிறகு, அசிங்கத்துக்கு ஆட்பட்ட பிறகு எங்க சுயமரியாதை இருக்கு? அப்போ எதை வாங்குறதா இருந்தாலும், ஒரு குண்டூசில இருந்து விமானம் வரைக்கும் எதை வாங்கினாலும் அது சொந்த காசா இருக்கணும், சொந்த உழைப்பா இருக்கணும். அதனால யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாம இருக்கணும். இதுக்கு பேரு தான் சுயமரியாதை. இந்த சுயமரியாதை தான் இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவமானது, அவசியமானது நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. இதைத்தான் அப்துல் மாலிக் அல்குதலிலா நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது அபூதாவுது, நசாயி, இப்னு மாஜா எல்லா நூல்லையும் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு தோழர் வந்து கேட்டார், யார ரசூலுல்லாஹ், நான் பொழைக்கிறதுக்கு ஏதாவது கையில காசு பணம் இருந்தா தாங்களேன் அப்படின்னு கேட்டார். யாசகம் கேட்டார், சுருக்கமா சொன்னான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமாஃபி பைத்திக ஷையும், எப்ப வீட்டுல ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, வீட்டுல சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, ஒன்னே ஒண்ணு பொத்திக்கிறதுக்கு போர்வை இருக்கு, அதே போல ஒளி செய்யற மாதிரி தண்ணி மித்தி குடிக்கிற மாதிரி ஒரு குவளை இருக்கு. இது ரெண்டு தான் வீட்டுல இருக்கிறதே, வேற எதுவுமே இல்ல. ரொம்ப கஷ்டத்துல நாங்க இருக்கிறோம், அதனாலதான் உங்களோட நான் ஏதாவது குடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்து நிக்கிறேன், யாசகம் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தீனி பிஹிமா, அந்த ரெண்டையும் முதல்ல ஏன்ட்ட எடுத்துட்டு வான்னா. வீட்டுல இருக்கிறது ரெண்டு தான், ஒரு குவளை ஒரு போர்வை, இவ்வளவுதான் இருக்கு, அப்ப ரெண்டையும் எடுத்துட்டு வா அப்படின்னாங்க. நேரா வீட்டுக்கு போனாரு, தோழர் எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ் பெரிய சஹாபாக்கள் சபையில அது ரெண்டையும் வச்சாங்க. வச்சுட்டு சொன்னாங்க, மை யஷ்தரி ஹாதைன், எப்ப இது ரெண்டையும் யாராவது காசு கொடுத்து வாங்கிக்கிற ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ ஒரு தோழர் எந்திரிச்சார், ஆமா நான் வாங்கிக்கிறேன். எவ்வளவு? ஒரு திருகம், ஒரு வெள்ளிக்காசுக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னார். ஒரு வெள்ளிக்காசுக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மை யஸீது அலா திர்ஹமின், முடியாதுப்பா, ஒண்ணுக்கு பத்தாது, ஒண்ணுக்கு மேற்பட்ட வெள்ளிக்காசுக்கு வாங்குறதுக்கு யாராவது ஆள் இருக்கா? இது பார்த்தா இதை விட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த தோழர் எழுந்தாரு, யார ரசூலுல்லாஹ், நான் 2 திருகத்துக்கு 2 வெள்ளிக்காசுக்கு வாங்கிக்கிறேன்டார். உடனே பொருளை கொடுத்தாங்க, காசை வாங்கினாங்க. ரசூலுல்லாஹ் காசை வாங்கிட்டு அந்த தோழரை கூப்பிட்டாங்க, இந்த வாப்பா, இந்த ரெண்டையும் வச்சுக்க. ஒரு வெள்ளிக்காசுக்கு மனைவி மக்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு முதல்ல வாங்கி கொண்டு போய் கொடுத்துரு. இன்னொரு வெள்ளிக்காசுக்கு கடைவீதிக்கு போய் நல்ல கோடாரி வாங்கிட்டு வா, மரம் வெட்டுற கோடாரி ஒண்ணு வாங்கிட்டு வா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி போனாரு, ஒரு கோடாரியை வாங்கிக்கிட்டு வந்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்ஹப் ஃபஹ்தபி, எப்ப நேரா போய் இந்த கோடாரியை பயன்படுத்தி விறகு வெட்டி முதல்ல பொழைச்சுக்க. அந்த கோடாரியை வாங்கி தான் கையால மரப்பிடி எல்லாம் போட்டு கொடுத்து போய் முதல்ல மரம் வெட்டி விரவு சுப்பி எல்லாம் பிறக்கி அதுல போய் நீ சம்பாரிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுன்னு கேட்டா, வலா அர என்னக்க ஹம்சத் அஷர யௌமன், 15 நாளைக்கு இடையில நீ என்னை வந்து பார்க்கப்படாது. 15 நாளைக்கு நானும் உன்னைய பார்க்கப்படாது. நீ வியாபாரத்திலேயே இருக்கணும், நேரா போகணும், மரத்தை வெட்டணும், மக்கள்கிட்ட வைக்கணும், காசை சம்பாதிக்கணும், இதுலயே இருக்கணும். நீ 5 நாளைக்கு மோதிரம் முடிச்சிடாத, அது 15 நாளைக்கு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. 15 நாளைக்கு அப்புறம் அந்த தோழர் வந்தாரு. கையில எவ்வளவுப்பா வச்சிருக்க? இப்ப நான் 10 வெள்ளிக்காசு வச்சிருக்கேன் அப்படின்ட்டார். ஒண்ணுமே இல்லாம வந்தாரு. யாசகம் கேட்டு அவர் ரசூலுல்லாஹ் 10 வெள்ளிக்காசு சம்பாதித்து கொண்டுட்டு வர்ற ஒரு பெரிய வியாபாரி மாதிரி மாத்திட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 10 வெள்ளிக்காசை கொண்டு வந்தார்ல,
அப்பதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஏப்பா இந்த வெள்ளிக்காசை வச்சுக்கிட்டு நீ உன் மனைவி மக்களுக்கு தேவையான சாப்பாட்டு பொருளை வாங்கிக்க, அதே போல டிரெஸ்ஸுகளை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாதா கைருல் லக மின் அன் தஜி அல் மஸ்அலது, மக்களிடத்துல நீ யாசகம் கேட்பதை விட இது சிறந்தது. தன்மானத்தோடு வாழு. பிறரிடத்துல நீ எதை கேட்டாலும் உன் தன்மானம் அங்கே இழுக்காகிறது. உன் தன்மானத்தை புதைத்து விட்டுத்தான் மக்களிடத்தை நீ கையேந்துகிறாய். அது என்னிடத்தில் வந்தாலும் அப்படித்தான். ரசூல்லா கேட்டா கொடுத்துருவாங்க, அது நல்ல பழக்கம். ரசூல்லாட்ட அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆயிஷா அம்மா சொல்றாங்களே, ரசூல்லாட்ட எதை கேட்டாலும் இல்லைன்னே சொன்னதில்லை. இருந்துச்சுன்னா தூக்கி கொடுத்துருவாங்க. மறுத்து இல்ல அப்புறம் தனக்கு தமிழ்நாட்டி பிள்ளைக்கு அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. யாரு எதை கேட்டாலும் இருந்துச்சுன்னா டக்குன்னு தூக்கி கொடுத்துட்டு வெறும் கையை தட்டி விட்டு போயிடுவாங்க. இது ரசூல்லாவுடைய பண்பு. ரசூலுல்லாட்டே வந்து கேட்கிறாரு, ரசூல்லா எதையாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே, இல்ல தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்ன என்பதை கற்றுத் தருகிறார்கள். யாசகனாக வருபவரை வியாபாரியாக மாற்றும் பக்குவம் நபியோரிடத்தில் இருந்தது. மாற்றி அமைத்தார்கள் சமூகத்தை. அப்ப நம்மகிட்ட யாராவது ஒருத்தர் யாசகம் கேட்டு வர்றாருன்னா 5, 10, 50 முறை கொடுக்கறதை விட நம்மகிட்ட ஓரளவு பொருளாதாரம் பறக்கத்தான் இருந்தா அவருக்கு உடல் தடாத்திரமோ ஏதேனும் ஒண்ணு இருக்கு நம்ம செஞ்சோம் நினைச்சோம்னா அவரை கூப்பிட்டு, ஏப்பா இப்படி பிச்சை எடுக்காத, மக்கள்கிட்ட போய் கேட்காத, நான் ஒரு பெரிய அமௌண்ட் தர்றேன், அதை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன தெரியுமோ வியாபாரம் பாக்குறியா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாம். அல்லது நீ எதேனும் படிச்சிருக்கியா, அல்லது உனக்கு ஏதேனும் தொழில் தெரியுமா, திறமை இருக்கா, நான் இன்னொருத்தவனை வேலைக்கு சேர்த்து விடட்டுமா, நான் சொன்னா உனக்கு வேலை கொடுப்பார் அப்படின்ட்டு அவரை ஒரு வியாபாரியாகவோ அல்லது ஒரு இடத்தில் வேலை செய்யும் வேலைக்காரராகவோ மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழியின் மூலமாக கற்றுத் தருகிறார்கள். இந்த நபிமொழி மற்றொரு செய்தியை சொல்லுது. அதாவது ஒரு போர்வை ஒரு குவளை ஒரு வெள்ளிக்காசுக்கு பெறாது, அதை விட கூடுதலா பெறும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கணிப்பு. அதாவது ஒருத்தன் வயிற்று வலிக்காக எதையேனும் கொண்டு வர்றான்னு வைங்களேன், அவசரம் காசு வேணும் அப்படின்னு ஒருத்தன் ஒரு நகையை கொண்டு வர்றான், ஒரு வீடை ஒரு காரை இல்ல ஏதேனும் ஒண்ணு விற்கணும்னு நினைக்கிறான்னா அவன்கிட்ட வாங்கும் பொழுது நியாயமான ரூபாய் கொடுத்துட்டு அதை வாங்கணும். வயிற்று வலிக்காரன்ட்ட அடிச்சு புடிச்சு வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறது இந்த நபிமொழி கத்துக் கொடுக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருமணம் வேணான்ட்டாங்க, 2 திருமணம் சரின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படின்னா என்னன்னு கேட்டா, அவசரத்துக்கு ஏதேனும் ஒருத்தர் விற்கிறான், ஒரு மருத்துவ செலவுக்கு, ஒரு படிப்பு செலவுக்கு, அல்லது ரொம்ப அதை விட ஏதேனும் ஒரு அவசரத்திற்கு இருக்கிற நகைய, இருக்கிற வீடு வாசல, இருக்கிற சொத்துப்பட்ட ஏதேனும் விற்கிறான்னு அவனுடைய அவசரம் கருதி அடிச்சு புடிச்சு அவன் 10 ரூபா சொன்னா 8 ரூபாய் 7 ரூபாய்க்கு வாங்கி இப்படி சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சொத்து, அந்த நகை, அந்த வீடு வாச ஒரு 12 லட்சம் 20 லட்சத்துக்கு பெரும்னா அந்த காசை தான் விடணும். அதை விட குறைச்சு கொடுத்து அடிச்சு புடிச்சு வாங்க கூடாது. புத்திசாலித்தனம்னு பல பேர் அதைத்தான் இன்னைக்கு நாம எல்லாம் செய்கிறோம். எவனாவது வயிற்று வழியில விற்க வந்தான்னா அவனை அடிச்சு புடிச்சு வாங்குறது புத்திசாலித்தனம், அவன் சொல்ற விலைக்கு வாங்குறது முட்டாப்புத்தனம் அப்படின்னு நாமலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் மார்க்கம் சொல்லல. நீங்க எந்த பொருளை வாங்கினாலும் எந்த நிலையில வாங்கினாலும் அந்த விலை, அந்த பொருளுக்கு என்ன ரூபா கொடுக்கலாமோ நியாயமா மார்க்கெட்டு விலையில அதை தான் கொடுத்து அப்படித்தான் வாங்கணும். அதுதான் ஹலாலா இருக்கும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நபிமொழியின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ இது எல்லாமே ஒரு வகையான சுய, அதாவது மரியாதையை கற்றுத்தரக்கூடிய பண்பு பழக்கம் அப்படிங்கிறதாக நமக்கு மார்க்கம் கற்று தந்திருக்கு. புகாரியில முஸ்லிம்ல இப்படி ஒரு நபிமொழி வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு பெரிய வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய காசு பணம் நிறைய வந்துருச்சு, அதாவது பொது நிதி வந்துருந்துச்சு. அப்போ நிறைய பேர் தாங்கன்னு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, கேட்க கொடுத்தாங்க. சில பேரு நம்மள இன்னைக்கு உண்டா இல்லையா, இலவசம்னு சொன்னா வலது கையில வாங்கிக்கிட்டு மறைச்சுக்கிட்டு இடது கையில பாய் எனக்கு தரல பாய் அப்படின்னு கேட்கிற பழக்கம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, முதல்ல வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் அங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு யார சொல்லுவா எனக்கு ஒன்னும் கொஞ்சம் தாங்களேன்டாங்க. எப்ப இப்பதானே கொடுத்தேன், இல்ல உன்ன கொஞ்சம் தாங்கள, அந்த மாதிரி திரும்ப கேட்டாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. இப்படியே கொடுத்து ரசூலுல்லாஹ் இருந்து எல்லாம் காலியா போச்சு. காலியா போன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது சஹாபாக்களை பார்த்து என்னன்னு கேட்டா, அதாவது மா யகூனு இந்தி மின் கைரின், என்னிடத்துல ஏதேனும் காசு பணம் சொத்து சுகம் இருந்துச்சுன்னு சொன்னா பலன் அத்தஹிரஹு அன்கும், உங்களுக்கு கொடுக்காம நான் எதையும் சேமிச்சு வைக்க மாட்டேன்ப்பா. எப்படி
உங்களுக்கு கொடுக்காம எதையும் நான் சேமிச்சு வைக்க போறதுல, எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் வச்சிருக்கிறேன். எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன், இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, இன்னும் சில பேர் இருக்கான்னு கேட்டு வர்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது ஒமை யஸ்தக்னி, யார் உலகத்தில் வாழும் பொழுது எந்த சூழலிலும் யாரிடத்திலும் தேவையாகாமல் வாழ பழகுகிறாரோ, அல்லாஹ் அவரை அப்படியே தேவையற்றவனாக வாழ வைப்பான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் யார்த்தையும் போய் நிக்க மாட்டாங்க, எந்த சூழலுக்கும் போக மாட்டாங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துருவேன் அப்படின்னா, யார்த்தையும் எதுக்கும் போய் முறையிட மாட்டேன் ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா, அல்லாஹ் அவரை மௌத்து வரைக்கும் அப்படிதான் வாழ வைப்பான். யார்த்தையும் போகாத அளவுக்கு வாழ வைப்பான். எந்த தேவை யார்த்தையும் முறையிடாத அளவுக்கு அல்லாஹ் வாழ வைத்து விடுவான். அல்லாஹ் அவரை தேவையற்றவனாக ஆக்கி விடுவான் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தேவையில்லாமல் வாழ்வதுதான் தன்னிகரான வாழ்க்கை, சுயமரியாதையான வாழ்க்கை அப்படின்னு நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. இன்னைக்கும் கூட சில பேரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச வீடு வாசல விற்கிறாங்க, நகை நட்ட விற்கிறாங்க. காரணம் என்னங்கன்னு கேட்டா, சுயமரியாதை வேணுங்க. எவன்கிட்டயும் போய் நின்று கேட்டக்கூடாது. எனக்கு காசு போன தேவை இருக்கு, நான் சம்பாதிச்சதுதானே, இந்த வீடு போனா போயிட்டு போகுது, வீடு நான் சம்பாதிச்சுக்குவேன், அதை பத்தி ஒண்ணும் இல்ல, யாச்சும் போய் நின்றக்கூடாது. யாரும் கொடுத்துட்டு என்னை நாளைக்கு அப்படி இப்படி என்னை தப்பா பேசிடக்கூடாது, எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ சுயமரியாதை இழுக்கு வந்து விடக்கூடாது. அப்படிங்கிறதுனாலதான் குருவி மாதிரி சேர்த்த சொத்து சுகத்தை கூட தேவை ஏற்படும் சடார் என்று வித்து விடுகிறாங்க. சடார்னு வித்துடுறாங்க. பிள்ளை இருக்க பரவாயில்ல பாத்துக்கலாம், பொம்பளை பிள்ளை வச்சிருக்கமே பரவாயில்ல பாத்துக்கலாம். இப்ப சுயமரியாதையும் முக்கியம், இப்ப கௌரவமா வாழணும், நாளைக்கு உள்ளதை நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சில பேர் திடீர்னு நகை நட்ட சொத்து சோத்து அதையெல்லாம் வித்துட்டு தன் தேவைகளை தன்னை பூர்த்தி செய்து கொள்கிறார்களா இல்லையா? இது எல்லாம் மார்க்கம் அழகானது என்று கற்றுத் தருகிறது. அழகானது என்று எல்லாம் வச்சுக்கிட்டு போய் ஆசை கேட்கறது, தேவையில்லாம அடுத்த ஆள்கிட்ட இதை வாங்குறது, காசு மேல ஆசைப்படுறது, இது வந்து மோசமான குணம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கத்துக் கொடுக்குறாங்களே. தமிழ்நாட்டுல இன்னைக்கும் கூட சிலர்கள் தெளிவாக சொல்றாங்க, நாகூர்னு ஒரு ஊர் இருக்கா இல்லையா, அந்த ஊர்ல சில பேரு பணக்காரனாக இருந்தாலும் கூட தமிழகம் முழுவதும் போய் யாசகம் கேட்டு பிழைக்கிறதா நல்லா இருக்குங்கிறாங்களாம். எப்படி? வீடு வாச சொத்து சுகம்லாம் அவங்க ஊர்ல இருக்கும், எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா ஊர்களுக்குள்ள வெளியூருக்கு போய் தப்ஸ் அடிச்சு அம்மா பாபா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற 5-10 அதை இதை வாங்கி சாப்பிட்டாதான் இவருக்கு வாழ்க்கையே சரியா போகுதுங்கிறார். இது எந்த வகையில சுயநலத்தினோட, அதாவது சுயமரியாதையோட வாழ்றாருன்னு நினைக்க முடியும்? இது ஒரு வகையான அசிங்கமான குணமா இல்லையா? எல்லாம் இருந்துச்சுன்னா ஏங்க யார்கிட்ட போய் கேட்கணும்? எல்லாம் இல்லாட்டி கேட்டா கூட பரவாயில்லங்களாம், கஷ்ட காலம் மனைவி மக்களை பாதுகாக்கணுமே அப்படி இப்படிங்கனால பரவாயில்லங்களாம். எல்லாம் இருந்துகிட்டே இப்படி செய்யும் பொழுது இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான நிலைப்பாடா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒருத்தர் நல்ல திட்டகாத்திரமான ஒரு தோழர் தொழுது முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்விட்ட சலாம் சொல்லிட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து கடந்து போயிட்டு இருக்க, அவசரமா போறாரு. அப்ப பல சஹாபாக்கள் அவருடைய உடல் வாகெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் லவ் கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இந்த மனுஷர் வந்து போருக்கு வந்தா நல்லா இருக்குமே, எப்படி இந்த மனிதர் இறை வழியில் போரிட வந்தா நல்லா இருக்கும், ரொம்ப திட்டகாத்திரமா இருக்காரு, உடல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இவர் வந்து போருக்கு வந்தா ரொம்ப பிரயோஜனமா இருக்குமே, இவர் எங்கேயோ அவசரமா போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன் கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி, தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க இவர் போனாருன்னா அவரும் அல்லாஹ்வுடைய வழியில் தான் இருக்கிறார். போருக்கு போன மாதிரி தான் பிள்ளைகளை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும், எந்த வகையில யாருக்கும் தேவையாயிடக்கூடாது அப்படிங்கிறத உள்வாங்கி வச்சுக்கிட்டு அவர் சம்பாதிக்க போறாருன்னு சொன்னா அவரும் அல்லாஹ்வுடைய வழியில் இருக்கிறார் என்று அர்த்தம். அதே போல இவர் தன்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்களை பாதுகாப்பதற்காக அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கறது, அவங்களுடைய சிறிய சிறிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யறதுக்காக காசு போல சம்பாதிக்க ஒருத்தர் வெளியே போறாருன்னா அவரும் அல்லாஹ்வுடைய வழியில் இருக்கிறார் என்று அர்த்தம். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் தன்னுடைய சுயமரியாதையை பாதுகாப்பதற்காக எந்த தேவையும் யாரிடத்திலும் கேட்டுவிடக் கூடாது என்று நினைத்து சுயமரியாதை சிந்தனையோடு யாரேனும் சம்பாதிக்க வெளியே புறப்பட்டால் அவரும் அல்லாஹ்வுடைய வழியிலே இருக்கிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஇன் கான ஹரஜன் யஸ்ஆ ரியாஅன் வ முஃபாஹரத்தன், யாரு வந்து பெருமை அடிக்கிறதுக்காக
யாரு பிறரிடத்துல படோடோபமாக வெளிக்காட்டுவதற்காக சம்பாதிக்க போனார்னா அவர்தான் ஷைத்தானின் வழியில் இருக்கிறார். அவர்தான் ஷைத்தானின் வழியில் இருக்கிறார். காசு போன சம்பாதிக்க நியத்து கூட எப்படி வைக்கணும்? பெருமைக்காக, ஊரு உலகத்துக்காக வீடு வாங்குறது, காரு வாங்குறது, பங்களா வாங்குறது, பெரிய படோடோபமா இருந்துக்கிறது, அதுக்காக சம்பாதிக்கிறான்னா அவன் சம்பாத்தியமே டோட்டலா வேஸ்ட்னு அர்த்தம். அவன் முழுக்க முழுக்க ஷைத்தானுடைய வழியில இருக்கான்னு அர்த்தம். அதை தாண்டி என் பிள்ளைகளுக்காக, என் மனைவிக்காக, என் பெற்றோருக்காக, என் உடன்பிறப்புகளுக்காக, என்னுடைய சொந்த பந்தங்களுக்காக நான் அவர்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்கணும், அவங்களை நல்லபடியா நான் பாதுகாக்கணும், அவங்களோடு நான் அரவணைப்போடு வாழணும், என்னுடைய எல்லா வகை தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவதற்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய சுய மரியாதைக்காக ஒருவர் சம்பாதிக்க போனால் அந்த சம்பாத்தியம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஹலாலான சம்பாத்தியம் எந்த இடத்துலயா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உண்மையாகவே அல்லாஹ்வுடைய வழியில் இருக்கிறார். தமிழ்ல பழமொழி சொல்றாங்களா இல்லையா? திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு. அதாவது கடல் கடந்து போனாவது நீ ஹலாலா சம்பாதித்து சுயமரியாதையோடு வாழ முயற்சி பண்ணு. நீ எங்க போனாலும், உள்ளூருக்குள்ள அல்லது வெளியூர்ல அல்லது வெளிநாடுகள்ல நீ எங்க போனாலும் சுயமரியாதையை பாதுகாப்பதற்கான நீ சம்பாதிக்க ஓடினால் ஒவ்வொரு நாளின் ஓட்டமும் உன்னுடைய இறை வழியில் ஓடுவதாக அர்த்தம். அல்லாவுக்காக நீ ஓடுகிறாய் என்ற அர்த்தம். அதற்கும் கூலி உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? எந்த அளவு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கும்னு கேட்டா, உன் மனைவியின் வாயில் காதலோடு ஒரு கவலம் சாப்பாடு ஊட்டினால் கூட அதற்கும் நன்மை உண்டு, அதற்கும் நன்மை உண்டு. அப்படி அவளுக்கு ஊட்டுறதுக்கு நாம சம்பாதிக்க போனா தானே கிடைக்கும். அடுத்த ஆள்கிட்ட இருந்து வாங்கி ஊட்டுறதுல என்ன இருக்குது? யோசிக்கணுமா இல்லையா? அதாவது தமிழ்ல இப்படி ஒரு பழமொழி சொல்றாங்களா இல்லையா? ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி விட்டு கையே நானா. இது சுயமரியாதை அல்ல. எவனோ ஒருத்தர் சம்பாதிச்சு தர்றத வாங்கிக்கிட்டு அதுல பந்தா பண்றத இல்ல. இன்னைக்கும் கூட அதாவது பேஸ்புக்ல நிறைய இப்படி ஒரு வித்தியாசமான பழமொழி வருது. அதாவது தமிழ்நாட்டு ஸ்வீட்ல அதாவது இவர் எல்லாத்துக்கும் ஸ்வீட் செஞ்சு பரிகாரம் பண்ணாராம் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருவரை சுட்டி காட்டுவதற்காக, யாருடைய சுயநலங்களுக்காக அரசு உத்தியோகங்களை அள்ளி கொடுக்கிறாரா இல்லையா? அந்த மாதிரி இவர் சம்பாதிச்ச காசு பணங்கள்ல பிறருக்கு உத்தியோகம் கொடுத்தா பரவாயில்ல, அரசு உத்தியோகத்தை இவர் அசால்ட்டு அள்ளி கொடுக்கிறாருன்னா இது எல்லாம் சுயமரியாதைக்கு எதிரானது என்பதாக மார்க்கம் மிக தெளிவாகவே கற்று தந்திருக்கிறது. எந்த வகையிலும் சரி சுயமரியாதை பாதிப்புக்கு உள்ளாகிற அளவில் நடந்து கொள்ளவே கூடாது. அதே போல நாம யாருக்காவது உதவி பண்ணினாலும் கூட அவர் சுயமரியாதை இழுக்கு வர்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. ஏண்டா நான் தான் அன்னைக்கு உனக்கு தந்தனேன், நீ நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க, அதை செய்ய மாட்டீங்க, இதை செய்ய மாட்டீங்க, எனக்கு கட்டுப்பட்டு நட அப்படிங்கிற சிந்தனையில ஆணவமாக பேசுதல் கூட பிறர் சுயமரியாதைக்கு குந்தகம் ஏற்படுத்தினால் அதுவும் பாவத்தின் பட்டியலில் வந்துவிடும். நான் உதவி பண்ணா அன்னைக்கே மறந்து போயிடணும். அதை நினைச்சுக்கிட்டு அவனை கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது நிலைக்கு போகவே கூடாது. இன்னும் சொல்ல போனால் எந்த இடத்துல மரியாதை இல்லையோ அந்த இடத்துல மனுஷன் இருக்கிறது மரியாதை இல்லை. அதாவது இப்படி சொல்லலாம், ஒரு ஓனர் இருக்கார், வாயில வந்தபடி எல்லாம் வேலைக்காரனா பேசுவார், அசிங்கமா அருவருப்பா அப்படி இப்படி எல்லாம் பேசுவாருன்னா அந்த இடத்துல வேலை பார்க்கறதே மரியாதை இல்லை. அது சுயமரியாதைக்கு எதிரானது. அவர் நமக்கு எல்லாமும் செய்யறாரு, ஆனா நம்மளை அசிங்கப்படுத்தி தான் இருப்பாருன்னா அந்த இடத்துல வேலையை பார்க்க தேவையில்லை, அந்த இடத்துல நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் கொடுக்கிற காசு போனா, அவர் கொடுக்கிற என்ன விஷயங்கள் எதுவும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு உதறிட்டு ஒருத்தன் போறான் பாருங்க, அவன் உண்மையாகவே சுயமரியாதைக்காரன், அவன் ஆணவக்காரன் அல்ல, அவன் பெருமைக்காரன் அல்ல. எந்த இடத்திலையும் மரியாதைக்கு இழுக்கு வந்தால் அங்க இருக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது ஷகீபுல் பல்கை ரஹிமஹுல்லா மிகப்பெரிய இறைநேச செல்வர், அதாவது இப்ராஹிம் அதுகம் ரஹிமஹுல்லாவுடைய உற்ற தோழரும் கூட. அவர் நேரா தன்னுடைய தோழர்கிட்ட, எப்ப நான் வெளியூர் வியாபாரத்துக்கு போறேன், நான் போயிட்டு வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னார். சரி போயிட்டு வா அப்படின்னு வழி அனுப்பிச்சு வச்சா போன ஒரு நாளுக்குள்ள ஊருக்கு வந்துட்டாரு. ஊருக்கு வந்த உடனே பள்ளிவாசல இப்ராஹிம் அதுகம் ரஹிமஹுல்லா பார்த்தாங்க, ஷகீபுல் பல்கி ரஹிமஹுல்லாவை கேட்டாங்க, லிமரஜா, எப்ப வியாபாரத்துக்கு தானே போனேன், சில மாதம் ஆகுன்னு சொல்லிட்டு தானே போனேன், ஏன்னா 1-2 நாள்லயே நீ திரும்பி வந்துட்ட, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இல்ல சரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போனேன், போற வழியில ஒரு பாலடைஞ்ச இடத்துல கொஞ்சம் தங்கினேன், கண் அசந்து தூங்கலாம்னு.
அந்த இடத்துல தங்கின பொழுது அங்க பார்த்தா அந்த 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 பில்டிங்குக்குள்ள பாலடைஞ்ச இடத்துக்குள்ள ஒரு சின்ன சிட்டுக்குருவி, அதுக்கு கண்ணு தெரியல, அதுக்கு வந்து ரெண்டு ரெக்கையும் உடைக்கப்பட்டிருக்கு, ரொம்ப மோசமான நிலையில அது உட்கார்ந்து இருக்குது. வெளியே இருந்து ஒரு பறவை தன்னுடைய அழகுல சில பழங்களை எடுத்துட்டு வந்து இது வாயில ஊட்டுது. எப்படி இது வாயில ஊட்டு? இதுக்கு கண்ணு இல்ல, ரெக்கையெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு, அதுவும் சுயமா ஓடி போய் இறத இட முடியாது. வேற ஒரு பறவை அது வாயில வந்து வயிறு முட்டை அளவுக்கு அந்த கனிகளை ஊட்டுது. பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு இப்படி சிந்தனை வந்துச்சு, கண்ணு தெரியாத பறவைக்கு ரிசுக்கு தர சக்தி பெற்ற அல்லாஹு தஆலா எனக்கும் தருவான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்னதுக்கு வியாபாரத்துக்கு போகணும், வியாபாரத்துக்கு எல்லாம் போக வேண்டாம், நேரா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு திரும்பி வந்துட்டேன்னு சொன்னாரு. அப்பதான் இப்ராஹிம் அதுவும் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா ஷக்கி நீ இப்படியா யோசிப்ப? அதாவது கண்ணு தெரியாத பறவையை போல நீ இருக்க விரும்புகிறாயா, அல்லது தன் அழகால் உணவு ஊட்டியது அந்த பறவையை போல இருக்க விரும்புகிறாயா? யோசித்து பாரு கொஞ்சம். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்களா இல்லையா? அம்மா சமீஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொல்ல நீ இப்படி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையாப்பா? அதாவது மேல்கரம் தான் கீழ்கரத்தை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அதாவது கொடுப்பவன் தான் வாங்குபவனை விட சிறந்தவனாக இருக்கிறான். அப்ப நீ வந்து கண்ணு திறவையாத பறவையை பார்த்து அது மாதிரி வாங்கணும் நினைக்கிறியா, அல்லது கொடுக்கணும் நினைக்கிறியா? நீ கொடுக்கிற இடத்துல எல்லாப்பா இருக்கணும், வாங்குற இடத்துல இருக்கக்கூடாது. வாங்குபவன் சுயமரியாதை கொஞ்சம் குறைந்தவனாக இருப்பான், கொடுப்பவன் சுயமரியாதையோடு உள்ளவனாக இருப்பான். அதனால் நீ கொடுக்கும் இடத்திலே இரு, கை உயர்ந்த கையாகவே இரு அப்படின்னு இப்ராஹிம் அதுவும் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன உடனே நான் தப்பான சிந்தனையில இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த வியாபார சரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இமாம் ஷஃபீக் ரஹிமஹுல்லாஹ் வியாபாரம் செய்து விட்டு வந்தார்கள் என்பதாக இமாம் தாரிக்கு தபரியில இமாம் இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்திலும் மனிதன் சுயமரியாதைக்காரனாக வாழ வேண்டும், எல்லா இடங்களிலும் மேல்கரமாக இருக்கணும், யாரு எதை கேட்டாலும் கொடுக்கிறவனா இருக்கணும், வாங்குறவனா இருக்கக்கூடாது. அது சுயமரியாதைக்கு எதிரானது. சில நேரங்களிலே வாங்கும் நிலைக்கு வந்தாலும் கூட அதிலும் கூட தனக்கு தேவையான அளவு சேர்ந்துருச்சுன்னா போதும்னு முதல்ல சொல்லணும். கிடைக்கிறதெல்லாம் அள்ளி போடு, அது மோசமான மனநிலை. தன் தேவைக்கு போன ஒரு இடத்துல கொஞ்சத்தை தந்தாங்க, அது நமக்கு போதும்னா போதும், அல்ஹம்துலில்லாஹ், இதுக்குமே வேணாம் அப்படின்னு சொல்லி பழகணும். எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, தாங்க, பத்தாது அப்படின்னு சொன்னா அவனிடத்துல அறவே சுயம் அதாவது மரியாதை அவனிடத்துல இல்லை என்று பொருளாகி விடும். அதனால கொடுக்கிறவனா இருக்கணும், வாங்குறவனா இருக்கக்கூடாது. மார்க்கம் கற்றுத்தருது. அதே நேரத்தில் வாங்குபவனை கேவலமாகவும் பார்க்க கூடாது. அவன் எந்த சூழலில் இருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் வாங்குறவனை பார்த்து கேவலமா பார்க்காம அவனை இப்படி யோசிக்கணும், அல்லாஹ் என்னை கொடுப்பவனாக வைத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ், அந்த மனநிலைக்கு வரணும். கொஞ்சமோ நிறையவோ நாம் எதையா இருந்தாலும் பிறருக்கும் கொடுக்கும் மனநிலை வந்து விட்டால் இவனும் ஒரு வகையிலே அவன் சுயமரியாதையோடு வாழுகிறான் என்ற அர்த்தம். கொடுப்பவனால் மட்டும்தான் அல்லாஹ்விற்கு நிறைய நன்றி பாராட்ட முடியும். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை புகழ முடியும். வாங்குபவனை விட கொடுப்பவன் தான் அல்லாஹ்வை நிறைய புகழுகிறான். அல்லாஹ்வை புகழும் நிலைக்கு அல்லாஹ் நம்மை ஆளாக்குவானாக. வாழும் காலம் முழுவதும் அல்லாஹ் தஆலா நம்மை சுயமரியாதைக்காரனாகவே வாழ வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.